அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. வணக்கம் நேயர்களே, இந்த வார ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அகரம் கிராமத்தை சேர்ந்த AB கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கோகுலகிருஷ்ணன். வணக்கம் சார். சொல்லுங்க கோகுல், நீங்கள் உங்களுடைய ரொம்ப யங் ஏஜில் இருக்கீங்க. உங்களுடைய விவசாயம் சார்ந்த பின்புலம் என்னென்ன, உங்களோட விவசாய வாழ்க்கை என்னென்ன, அது இல்லாமல் நீங்கள் இப்போ பேசும்பொழுது, நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு பொறியியல் பட்டதாரி, அதில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணீங்க? இன்றைக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் கரியரையும் விடாமல் விவசாயத்தையும் நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கதா சொல்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஷேர் பண்ணுறீங்க? இந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் சார். ஆக்சுவலாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் விவசாயம் தான் ஒரு மேஜரான தொழிலாகவே இருந்தது. எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே விவசாயம், நெசவு, இந்த 2 தொழில் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வேறு தொழிலே ஊரில் கிடையாது. விவசாயம் ப்ளஸ் நெசவு, இந்த தொழில் தான் பண்ணிட்டுருக்காங்க. நெசவு பண்ணுறவங்களும் விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர் நிலமாச்சு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்னன்னா, விவசாயம் நான் பிறந்தது அப்போலேருந்து என் கூடவே ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன், லைஃப் கரியர் கூடவே. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த விவசாயத்தில் நான் தெரிஞ்சு படித்து கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் எனக்கு ஒரு இயரும் நான் பார்க்குறதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வெளியே போய் தேடி கற்றுக்காமல் என் கூடயே ட்ராவல் ஆனதுனால அதிலே நிறைய எனக்கு தெரிய ஆரம்பிச்சு, வாழ்க்கை முறையிலே இணைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்கூல் டேஸில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 5th to 6th தான் நான் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ஸ்கூல் தான் போயிட்டுருப்பேன். ஸ்கூல் டேஸில் டே ரொட்டீன் எனக்கு எப்படி இருக்கும்னா, மார்னிங் எழுந்திருப்பேன். எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, மாடு இருக்குது வீட்டில், மாடு ஓட்டிட்டு போய் கட்டிட்டு அப்புறம் நீர் பாய்ச்சுவேன். கழனிங்களுக்கு நீர் பாய்ச்சி, நீர் திருப்பி விட்டுட்டு நீர் விட்டுட்டு வருவேன். வந்துட்டு ஸ்கூல் ரெடி ஆகிட்டு மறுபடியும் ஸ்கூல் கிளம்பும் போது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நான் மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மாடை கட்டிட்டு மறுபடியும் ஸ்கூல் போய்டும். ஸ்கூல் போயிட்டு அங்கே ஸ்கூல் ரொட்டீன் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே போயிட்டு மாட்டை ஓட்டிட்டு வர வேலை. ஈவினிங் டேடி மம்மி மாற்றி கட்டிடுவாங்க, மாட்டு தண்ணி காமிச்சு மாற்றி கட்டுறவெல்லாம் அவங்க பார்த்தோம். ஈவினிங் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக போயிட்டு அதை பார்த்துட்டு, எலி தொல்லை நிறைய இருக்கும் எங்கள் கிராமம் சைடில். அப்போ என்ன பண்ணுவோம்னா, எலிகளுக்கு நம்ம மருந்து வைக்கிறதோ இல்லை அதுக்கு தேவையான பொறிகளை மாற்றி வைக்கிறது, அந்த பொறி வச்சுருப்போம், எலி பொறி எல்லாத்தையும், அந்த பொறிகளை மாற்றுறதோ ஈவினிங் நம்ம லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கும் போதே முடிச்சிருவோம் அது எல்லாத்தையும். ஏன்னா வெளிச்சம் இல்லாதப்போ நம்ம பண்ண முடியாது. வெளிச்சம் இருக்கும் போதே அதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தண்ணி பாய்ச்ச ஆரம்பிப்போம். தண்ணி பாய்ச்சறது மறுபடியும் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட், ஒரு 1 hour ஓடும், ஈவினிங் 1.5 hour. அப்போ மறுபடியும் போய் எல்லா மாடையும் மாற்றி விட்டுட்டு தண்ணி விடுவோம். இது நம்ம கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுற ஸ்டேஜில். இப்போ ஏரி தண்ணி யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது நேச்சுரலாக நம்ம நீர் பாசனம் பண்ணுறோன்னா, அந்த டைம் என்ன ஆகும்னா, நம்ம டைம் பேசிஸ் தான் பண்ண முடியும். நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மற்ற வயல்கள் விடுறப்ப நம்மளால் அவங்க அப்போ என்ன ஆகும்னா, சில டைம் நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் நம்ம டைம் வரும் அதில். அப்போ நம்ம நைட்டு 11 மணிலேருந்து இப்போ நம்ம மோட்டரில் பாய்ச்சுற மாதிரி அது வேகமாக பாய்ச்ச முடியாது. இப்போ மோட்டரில் பாய்ச்சது ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா, அந்த தண்ணி தூரமாக இருந்து வரதுனால அது 3 to 4 hours எடுத்துக்கும் ஃபுல்லாக பாய்ந்து முடிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதே இடத்துல காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக மடையை திறந்து விட்டுட்டு நம்ம அதே இடத்துல காத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு லேட்டர், நான் ஒரு 12th படிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இதில் மெயின் ப்ராப்ளம் இப்போ விவசாயம் ஏன் எல்லா இடத்துலையும் இந்த நீர் மேலாண்மை பிரச்சனை ஆடிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ளோன்னு ஒன்று இருந்துச்சு எல்லா ஊர்லையும். இப்போ எங்கள் கிராமம் இருக்குன்னா வீடுகள்லாம் ஒரு செக்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்கும், மற்ற வயல் நிலங்கள்லாம் ஒரு பரவலான ஏரியாவில் இருக்கும். அப்போ என்னென்னா, நீரோட பாசன முறை ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஏரி இருக்குன்னா ஏரியிலேருந்து டவுன் ஃபேஸ்லேயே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக வாட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அதே போல் மழை பெஞ்சாலும் மேல் மடை கீழ் மடைன்னு தான் இருக்கும் எல்லாமே கழனிகள். ஸோ தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிட்டு ட்ரெயின் ஆகிடும் கீழே கடைசி இடத்துல. இப்போ என்ன ஆச்சுன்னா, பாப்புலேஷன் அதிகரிச்சுனால வீட்லேயே இந்த ஹவுஸ் செக்டார்
ஏரியாஸ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து இந்த ஃபார்ம் லேண்டில் ஹவுஸ் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டர் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ இதனால் நம்மளால் இந்த ஏரி தண்ணியை நம்மளால் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டோம். அதே போல் இதுவாச்சும் பரவாயில்ல, நம்ம மோட்டர் வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ, மழை ஹெவி ரெயின் பெஞ்சிச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுதுங்களா, டவுன் ஃபேஸில் போயிட்டு ட்ரெயின் ஆகிடும் போயிட்டு ஏரியில் போயிட்டு. இப்போ அந்த இடத்துல சென்ட்ரல்லலாம் இவங்க வீடு கட்டி பிளாக் பண்ணிட்டதுனால வாட்டர் ஃப்ளோ இல்லாமல் தண்ணி தேங்கிடுது, அந்த தண்ணி வெடிய மாட்டேங்குது. ஸோ வெடியாததுனால என்ன ஆகுதுன்னா பயிர்கள் ஒரு 2-3 நாள் அழுகி போகிற நிலைமைக்கு ஆகிடுது. இது வந்து ரொம்ப இம்பேக்டாக வந்து இன்றைக்கி இந்த ஹவுஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இம்பேக்டை விவசாயத்தில் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக வந்து எப்படி வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன சேலஞ்சஸ் அதில் இருக்குது, அதை வந்து எப்படி தவிர்க்கலாம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக, அதுவும் ரொம்ப யங் ஏஜில் நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லும்பொழுது எங்களுக்கும் வந்து இது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இப்போ நீர் மேலாண்மை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி, இந்த ட்ரோன் டெக்னாலஜி, நீங்களும் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ரீசெண்டாக தான் இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. புது டெக்னாலஜிஸை விவசாயத்தில் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு பெட்டரான ஈல்டு கொண்டு வர முடியும், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்க டெக்னாலஜி எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டார்டிங் நம்ம பயிர் விதை போடுறோம் இல்லைங்களா, அப்பயே நம்ம டெக்னாலஜி பேஸில் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் எண்டு வரைக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுது. சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம நார்மலாக நம்ம எப்படி கல்ச்சரலாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் டெக்னாலஜி மேக்ஸிமம் டைப் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விதை விடுறோன்னா அப்பயே வந்து இந்த சாரி நடுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாரையாக நடுறதுக்கு அப்படியே பிளேட்டில் எடுத்து பேட்சாக வச்சு நடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம விதை விடும் போதே அந்த மிஷினில் தான் விடணும், அந்த பேட்சாக தான் அளவில் விட முடியும். அப்போ தான் அது வந்து எடுத்து அந்த பேட்சாக நட முடியும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நார்மலாக நம்ம கையில் எப்படி விதை விடுமோ அந்த மாதிரி விதை விட்டோம்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து கையில் தான் நடணும். நம்ம அந்த சாரை நடுவும் நட முடியாது, அதே போல் மிஷின் நடுவு நடுறாங்களோ அதுக்குமே பேட்ச் தான் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த நடுவு நம்மளால் நடவே முடியாது. ஸோ கையில் தான் நடுவு நடணும். கையில் நடவும் போது என்ன ஆகுனா, இப்போ நம்ம சாரை நடுவுனா ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு லைன் இருக்கும். அந்த கேப் எதுக்கு யூஸ் ஆகுனா, எல்லா மிஷின்ஸும் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மிஷினோட வீல் டைப்ஸ் வந்து அந்த கேப்பில் ட்ராவல் வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப், இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணதுனால செகண்ட் டைம் நம்ம கையில் நடுறோம் இல்லையா, அப்போ வந்து இங்கே செகண்ட் டைம் ஃபெயிலியர் என்னென்னா அந்த லைன்லாம் நம்மளால் போட்டு நட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம கல்ச்சரலாக நடுறவங்க நார்மலாக நடுற மாதிரி தான் நட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சென்டரில் போகிறதெல்லாம் கேப் இருக்காது. அந்த டயர் நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா பயிர்கள் டேமேஜ் ஆகும். ஸோ செகண்ட் டைமும் அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து கண்டினியூஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டெக்னாலஜி பேசிஸில் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. இந்த இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னா, மருந்து அடிக்கலாம். ட்ரோன் மூலிமா மருந்து அடிக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்குது. பட் அது வந்து பரவலான இடத்துல அவைலபிளாக இல்லை. அதே போல் அதோட காஸ்ட் எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ட்ரோனை கொண்டு வரோம்னா, கையில் இறங்கி மிஷின் வச்சு தான் மருந்து அடிப்பாங்க. இறங்கி அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த மிஷினை வந்து நம்ம ட்ரோனில் செட் பண்ணி நம்ம பறக்க விட்டு அடிக்க வரும். ஆனால் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் மூலிமா ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் மானிய விலையில் அந்த மருந்து அடிக்கிற மிஷினை கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சப்பே எங்கள் ஊர்லேயே முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் அப்பயே அதை வாங்கி வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் 3 ஏக்கர் மேலே வச்சிருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஓன் மிஷின் வச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டீசல் காஸ்ட் மட்டும் தான் அவங்களுக்கு டைம். டீசல் என்ன ஒரு 100 ரூபாய்க்கு போட போகிறாங்க, அவங்களே இறங்கி மாட்டிட்டு அடிச்சிருவாங்க. அதுக்கு ஆள் கூட வைக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஸ்ப்ரேயிங் தான், ஸ்ப்ரேயிங் டைப் தான், லெவல் பார்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களே அடிச்சிட போகிறாங்க. ஸோ இப்போ அந்த மிஷினும் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த 100 ரூபீஸ் தான் அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ட்ரோன் டெக்னாலஜிக்கு ஃபார்மர்ஸ் மூவ் ஆவாங்களா? ஏன்னா ட்ரோன் டெக்னாலஜி கூப்பிட்டாங்கன்னா பர் ஹாருக்கே அவங்க 300 to 400 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேங்க்குக்கு. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து அதுக்கு மூவ் ஆவாங்களா? இப்போ இதுலேருந்து அதுக்கு மூவ் ஆகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா, இப்போ நியூவாக ஃபார்மிங் பண்ணுறாங்கல்ல, போயிட்டு இந்த ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இடத்த புதுசாக வாங்கி அதை ஃபார்ம் லேண்டாக மாற்றி அந்த இடத்துல ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, அவங்க என்னன்னா அவங்களால இறங்கி இந்த ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபார்மிங்ன்றது ட்ரீமாக இருக்கும். அப்போ அவங்க பேஷனாக பண்ணாமல் அது வந்து ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அதை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க வந்து அந்த ட்ரோன் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களுக்கு அந்த மணிலாம் மேட்டராக இருக்காது, அதை வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு இருக்காது. ஜஸ்ட் அவங்க ஃபார்மிங் பண்ணணும்னு பண்ணுறவங்களுக்கு அந்த ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் ஆகும். பட் இன்னுமே கிராமங்கள் சைடில் நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகலன்னு. அவங்க அடாப்ட் ஆகாமல் இல்லை, அதோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியாகுது, ஒர்க்கும் கம்மியாகுது. ப்ளஸ் வந்து அவங்க ஓனாக அடிச்சுக்கிறதுனால டைமிங்கு எதுவுமே அவங்க யாரையும் போய் டிபெண்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி 1 ஏக்கர் அடிக்கிறாங்களா, விட்டுட்டு நாளைக்கு 1 ஏக்கர் அடிச்சுப்பாங்க. இல்லை தேவைப்படலையா, அந்த பாதி லேண்டை விட்டுட்டு அதை எப்போ தேவைப்படுதோ பெஸ்ட் அதிகமாக இருக்க டைமில் அடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த டெக்னாலஜி இருக்காங்களே தவிர அவங்க எக்ஸ்பென்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாமலோ இல்லை வந்து அதுக்கு ஒன்றும் அடாப்ட் ஆகாமலோ அந்த டெக்னாலஜிலேருந்து அவங்க வரல. இது வந்து செகண்ட், இந்த ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ண செகண்ட். தேர்ட் டைப் போகிறப்ப இப்போ வந்து
இதுக்கு முன்னாடிலேருந்தே ஹார்வெஸ்ட் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் ஹார்வெஸ்ட் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நீர் மேலாண்மையில், அதே பாயிண்ட் தான் இப்போ இந்த இடத்துல இந்த டெக்னாலஜி அஃபெக்ட் பண்ணுது. இப்போ என்னன்னா 2 டைப் ஆஃப் ஹார்வெஸ்ட் மிஷின் இருக்குது சார். ஒன்று வந்து நார்மல் டைப்பில் நார்மல் டயர்ஸ், இந்த டிராக்டர் டயர்ஸ் இருக்கு அந்த மாதிரி டயர்ஸில் இருக்கும். அது வந்து நம்ம இப்போ பயிர் வைக்கிறது இப்போ 6 months இருக்குன்னா லாஸ்ட் 1 month நிலத்தை காய வச்சிருவாங்க, ஏன்னா உள்ள இறங்கி அறுவடை பண்ணுறதுனால. அப்போ அந்த நார்மல் டயர் இருக்க டிராக்டரே வந்து உள்ளே போய் அறுவடை பண்ணிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் அந்த நார்மல் டயர்ல கிரிப் டயர்னு ஒன்று இருக்குது, கிரிப் மூவிங் டயர்ஸ்னு. அது வந்து கொஞ்சம் சேராக இருந்துச்சுன்னா அந்த கிரிப் டயர் போட்டு இருப்பாங்க, அதோட காஸ்ட்டு ஒரு 2 level இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் டயர் இந்த ஆர்மி டேங்கர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டயரில் ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அந்த ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் என்ன பண்ணால் ரொம்ப தண்ணி தேங்கி போயிருக்குன்னா அதில் அறக்கலாம். இப்போ வந்து இது 3 மிஷின்ஸ் தான் சார் இது வரைக்கும் இருக்குது, நம்ம அவைலபிலிட்டியில் கூப்பிட்டா வர அளவுக்கு இருக்குது. இது 3த்துலையுமே வந்து அந்த தேர்ட் மிஷின்லாம் போகிறப்போ வந்து காஸ்ட் 3 times இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க ப்ராஃபிட்டே பண்ண முடியாமல் போயிடும். அதே போல் வந்து காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது சார் அதில். இப்போ அந்த கிரிப் டயர்ஸ் இருக்கிறதுனால அதோட மூவிங் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் அறக்கிறத வந்து 4 மணி நேரம் ஆக்குறாங்கன்னா அப்போ வந்து 2 மணி நேரம் காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண இருக்கும், அதில் பர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த கிரிப் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியாமல் இல்லை அவங்க. இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுனால தண்ணி தேங்கி போயிடுதுன்னு, இதுக்கு முன்னாடி அந்த அறுவடை டைமில் மழை பெஞ்சா ட்ரைன் ஆகி ஃப்ளோ ஆகிடும். இப்போ வீடு கட்டுறதுனால தண்ணி அங்கங்கே நின்று போடுறதுனால ஊறிடுது, நல்லா ஊறுறதுனால அதை காய வைக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடுது. ஒரு டைம் மேலே அறுக்காமல் விட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும், நெல்லுமே பழுத்து வேஸ்ட்டாக கொட்டிடும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் இப்போ லாஸ்ட்டு நான் ஒரு 2 போகமாகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கை அறுவடை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜி ஃபெயில் ஆயிடுச்சு இந்த இடத்துல, அவங்களால அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ணாங்கன்னா அவங்க தான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காசை. பிகாஸ் பாதிக்கு பாதி வந்து ஃபர்ஸ்ட்டு மெயின் ப்ராப்ளமாக எலி வெட்டிடுது பாதிக்கு பாதி. செகண்ட் மெயின் ப்ராப்ளமாக என்ன ஆகுதுன்னா இந்த மழை பெய்யனால படுத்துடுச்சுன்னா எல்லா நெல்மையும் போயிட்டு நிலத்துல ஒட்டிக்கும். ஸோ நம்ம மிஷினில் அறுவடை பண்ணும்போது என்னன்னா மொத்தம் வேஸ்ட்டாக தான் போயிடும், எதுவுமே நம்ம கைக்கு வராது. அப்போ கை அறுவடை தான் ஒரே ஒரு ஆப்ஷன். இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனோ பெஸ்ட் ஹார்வெஸ்டிங் மெத்தடோ இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கிடையாது இந்த நெல்மணிகளுக்காக. அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் சுத்தமாக அந்த நெல்லை ஒட்டி இருக்கிறதையும் அறுக்கிறதுக்கான மெத்தட் இந்த இடத்துல கிடையாது. ஸோ இந்த மேக்ஸிமம் இடத்துல ஃபார்மிங் பேஸ்டு டெக்னாலஜி எல்லாமே மேக்ஸிமம் சுச்சுவேஷன்ஸில் ஃபெயில் ஆகுது. டெக்னாலஜி ஒர்க் ஆகிருக்கு, பட் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒர்க் ஆகிருக்கானா எஜுகேஷன்ஸ் நிறைய இருக்குது, எல்லா சுச்சுவேஷன்லையும் அது ஒர்க் ஆகல, ஃபெயில் ஆகி தான் இருக்குது. இனிமேல் நம்ம ப்ரீரைவ்ஸ் பண்ண கல்ச்சரல் மெத்தட்ஸ் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுதான் மேக்ஸிமம் சைடு வில்லேஜ் சைடு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து ஃபார்மிங்க்கு டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, இருந்தாலும் அதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குன்றதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வந்தீங்க. அடுத்ததா எந்த ஒரு பொருளையுமே வந்து சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து விவசாயிகள் வாழணும், அந்த வாழ்வாதாரத்துக்கு அவங்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக ப்ளஸ் நீங்கள் விவசாய வாழ்க்கை முறையிலே வந்ததுனால உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வைஸ் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதை இன்னும் வந்து விவசாயிகள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நெல் விவசாயம் ஃபீல்ட்லேருந்து வந்தேன், அதனால் எனக்கு அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் தெரியும். அதே போல் வந்து இந்த நெல் விவசாயத்தில் ப்ராஃபிட் யார் ரொம்ப அடைகிறாங்கன்னா விவசாயிகள் கிடையாது, இந்த நடுவில் ப்ரோக்கரேஜ் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் அனுபவிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்னோட கிராம சைட்லாம் இந்த கோ 58 அந்த மாதிரி நெல் ரகங்கள் அதிகமாக விளைச்சல் இருக்கும், பட் அதுக்கான ரேட் இங்கே கம்மியாக இருக்கும், தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதே அந்த நெல் வந்து ஆந்திரா சைடு மூவ் ஆகுதுன்னா அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் பர் குவாண்டம், அதாவது ஒரு மூட்டைக்கு வந்து 300 to 400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 300 to 400 ரூபாய் ஒரு மூட்டைக்குன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ அதே போல் அங்கே குண்டரிசி வந்து அதிகமாக விளைச்சல் நடக்கும், அந்த குண்டரிசி அங்கே ரேட் கம்மி. ஸோ அந்த குண்டரிசி இங்கே வரப்ப இங்கே அந்த குண்டரிசியோட ரேட் ரொம்ப அதிகம், அதே 300 to 400. இப்போ என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண்டி அரசாங்க மண்டிக்கு வந்து நெல் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க, அப்படி இல்லைனா டேரெக்டாக ரைஸ் மில்ஸ்க்கு எடுத்து போய் போடுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த பண்பாடு. ஆக்சுவலாக ஒரு 3 to 4 லாக்டவுனுக்கு முன்னாடி இதுதான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, இதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒரு பிஸ்னஸை பார்த்து இந்த மாதிரி ரைஸ் மில்லும் போடாமல் மண்டிக்கு எடுத்துகிட்டு போகாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர் ஹவுசஸ் மட்டும் அங்கங்கே போட்டாங்க. இப்போ அந்த வேர் ஹவுஸில் போயிட்டு நம்ம எல்லாம் நெல் போடுவோம். ஓகேங்களா, இப்போ நெல் போட்டோன்னா ஒரு லாரி இங்கேருந்து கிளம்பும், அந்த லாரி ஒரு 500 மூட்டையோட கிளம்புனா இங்கே இருக்க மொத்த நெல் எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கும். அப்போ ஒரு மூட்டைக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அங்கே விற்றுருவாங்க. அங்கே இருக்க மண்டியில் போட்டாலே போக்குவரத்து செலவு சேர்த்து எல்லாமே சேர்த்தாங்க. அதான் சார் ஒரு மூட்டைக்கு நம்ம 400 ரூபாய் வைக்கிறப்ப போக்குவரத்து செலவு இதில் வந்து ஜஸ்ட் 10% கூட வராது, ப்ராஃபிட்லேருந்து 10% கூட போக்குவரத்து செலவு ஆக்குபை பண்ணாது. அதே போல் இது நான் சொல்கிறேன் வெறும் போகிற செலவு பண்ணிட்டு போக்குவரத்தில் வரல. இப்போ அங்கே போய் மண்டியில் போட்டாலே அந்த 400 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து சும்மா எம்டியில் வராமல் அங்கேருந்து அங்கே ஒரு கான்ட்ராக்டரை போட்டுட்டு அங்கேருந்து அந்த குண்டரிசி ஏற்றுறாங்க, அந்த அதே எம்டியில் ஏற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே அதை மறுபடியும் சேல் பண்ணுறாங்க. இப்போ 400 800 பர் மூட்டைக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அப்போ அது எங்கேயோ போகுது இல்லை ப்ராஃபிட். இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம போக்குவரத்து செலவு வந்து ஒரு 10% கூட இதில் ஆக்குபை பண்ணாது. எங்கள் லேபர் சார்ஜ் ஏற்றுற இடத்துல இது மொத்தமே சேர்த்தா 20% ஒரு 80% ப்ராஃபிட்
ப்ராஃபிட் அவங்க எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் 80% ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல்னு சொல்கிறேன்னா, விவசாயிகள் எடுத்துகிட்டு போட்டோன்னே அவங்களுக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க, ஜஸ்ட் ரசிச்சு மட்டும் தான் கொடுப்பாங்க. எப்போ அவங்க கை காசு போகணும், இந்த நெல் அங்கே போகணும், அங்கே போயிட்டு இவங்க கை காசு வந்த பிறகு தான் 1 வீக் கழிச்சு தான் விவசாயிகள் கை காசு வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸாக இது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதே போல் இப்போ இதில் ஒரு பெரிய டிஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க நெல்மணிகள் வந்து அங்கே போகிறதுனால இங்கே இருக்க ரைஸ் மில்க்கு அந்த நெல்மணிகள் கிடைக்கிறதில்ல, ஒரு குவாலிட்டியான ரைஸ் கிடைக்கிறதில்ல. ஏன்னா இப்போ இந்த புரோக்கரேஜ் இருக்கவங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட நெல்லை, ஆனால் அதே வந்து அந்த ரைஸ் மில்காரங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் கம்மி, இவங்க ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அந்த 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவங்க 300 ரூபாய்க்கு வச்சு விற்றா கூட போதும். ஸோ அப்போ விவசாயிகளும் இதில் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயிகள் வந்து எங்கே அவங்களுக்கு காசு அதிகமாக வருது அங்கே தான் எதுவுமே போட்டாங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கை உயரணும். ஸோ அவங்களும் அங்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல விவசாயிகளும் இந்த இடத்துல சம்பாதித்தில்லை, ரைஸ் மில்காரங்களும் இந்த நடுவில் இந்த புரோக்கரேஜ் இருக்காங்க இல்லையா, இந்த பிஸ்னஸ் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப பீக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆர்னிலே வந்து ஒரு 8 warehouses to 9 warehouses இது மட்டுமே பில்ட் ஆகுது. மொத்த நெல் அங்கே தான் போகுது. இவங்க அங்கேருந்து மட்டும் நெல் வாங்குறது இல்லை, கமிட்டி இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டோட, அங்கேருந்து நெல் வாங்குறாங்க. இங்கே வர்றது இல்லைன்னா அங்கேருந்து வாங்கி அதை அனுப்புகிறாங்க, அதை வந்து ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து இந்த புரோக்கரேஜில் தான் வந்து அதிகமான. இப்போ நான் வந்து ஒரு பண்ணிகிட்ருக்கோம், ஜஸ்ட் ஒரு கனெக்ட் பண்ண முடியாதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். நான் அவங்க ஸ்டார்டிங்கில் நான் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, நெசவு கன்வெர்ட் பண்ணிட்டு, அதே போல் இதுவும் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நெல் வாங்குறவங்க ஆந்திராவில் இருக்கவங்க, அவங்களையும் இங்கே இருக்க ஃபார்மர்ஸ், அதே போல் இங்கே இருக்க ஃபார்மர்ஸையும் ஆந்திராவில் இருக்க அந்த மாதிரி ஆந்திரா நெல்லை பஞ்சாப் அந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்க கான்ட்ராக்டர்ஸையும் நெல் வாங்குறவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா, இப்போ நாங்கள் வந்து 8 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போ எங்ககிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நெல் வந்து வரப்போகுதுன்னா ஒரு 1 month பீரியடாகவே நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுறோம், இத்தனை மூட்டை நெல் இந்த நெல் வரப்போகுதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர்ஸ் இவ்வளோ நெல் தேவைப்படுறவங்க அதை அங்கே வந்து பார்த்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் எங்ககிட்டேருந்து மட்டும் அவங்களுக்கு தேவையான அளவு வாங்க முடியாது. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் அந்த டைம் பீரியடில் கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோன்னு பார்த்து அந்த பஞ்ச் ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அந்த நெல் பேக்கெட்டை வாங்கிக்கலாம். அப்போ வாங்கிட்டு ஒரே ஷிப்மெண்ட்டை அவங்க ஷிப்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ இது மூலிமா வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கும் ப்ராஃபிட். இந்த இடைத்தரகர்கள் இந்த இடத்துல தவிர்க்கப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ப்ராஃபிட் அவங்க இடத்துக்கு போய் சேரும். மென்மேலும் விவசாயம் வளரும் இதனால். ஏன்னா ஒரு மூட்டைக்கு 400 ரூபா அதிகரிக்கிறது ஒரு விவசாயிக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி அதிகரிச்சுன்னா இன்னும் அதிகமாக விவசாயம் பண்ணணும்னு ஆசை வருவான், விவசாயம் வளரும் இந்த இடத்துல. ஸோ நாங்கள் பில் பண்ணிட்டு இருக்கோம், பில் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம இதை மார்க்கெட்டிங் பண்ணோம். ரொம்ப நிறைய தகவல்களை ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 22-21 வயசு இளைஞர் வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு BE கிராஜுவேட் அந்த சைட்லேயும் உங்கள் கரியரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இன்றைக்கும் இளைஞர்கள் வந்து நகரத்தை நோக்கி தான் வரணும் அப்படின்ற கட்டாயம் வந்து இல்லைன்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பேர் எடுத்துக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைஞ்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அனைத்து விவசாயிகளும் செழிப்பாக வாழ்ந்து விவசாயம் பெருகி எல்லாருக்கும் வந்து ஒரு தரமான உணவுப் பொருட்களும் விதை பொருட்களும் கிடைக்கணுன்றத எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ.
வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.